தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களின் படுகொலைக்கு தொடர்ந்து நியாயம் கேட்டு நீதி கேட்டு வரும் தலித் பிரவீணா தமிழக மக்களுக்காக புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் என்பது தமிழகத்திற்கு தெரிய வேண்டும், வெளிச்சத்திற்கு வர வேண்டும். உண்மைகள் செப்டம்பர் 22, 2016 அன்று புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களை தமிழக மக்களின் கண்களிலிருந்து மறைத்தார்கள். ₹1 சம்பளம் வாங்கி கொண்டு தமிழகத்திற்கு உண்மையாக உழைத்த ஜெயலலிதா அம்மா அவர்களை ஒரு கொள்ளை கூட்டம் சூழ்ந்து கொண்டது தமிழகத்தில். அந்த கொள்ளை கூட்டத்தினால், சசிகலா கும்பலினால் மாடர்னாகவும் சிம்பிளாகவும் மக்களுக்காக உழைத்த அம்மா அவர்களை சிறையில் அடைக்க எல்லா வழிவகைகளையும் செய்தார் சசிகலா அவர்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் சொத்துக்களையும் தமிழகத்தின் சொத்துக்களையும் கொள்ளையடிக்க இறங்கிய கும்பல்தான் இந்த சசிகலா கும்பல். கால சூழ்நிலைகளால் எது நடந்தாலும் அது எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் ஒருபோதும் சசிகலா அவர்கள் அரசியலுக்கு வர அனுமதிக்கவில்லை. அம்மாவை வழக்கில் சிக்க வைத்தது, ஆடம்பர திருமணம் செய்தது எல்லாமே இந்த சசிகலாவின் வேலைதான். சிங்கத்தின் குகையில் புகுந்து சிங்கத்தை கொலை செய்துவிட்டு புலியின் குகையில் பூனைகள் இருப்பதா தமிழகத்தில் என்று பேசுகிறார் சசிகலா. அம்மா மருந்தகம், அம்மா உணவகம், அம்மா குடிநீர் என மக்களுக்கு சேவை செய்த தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களை எதற்காக படுகொலை செய்தீர்கள் என்ற உண்மையை சொல்லிவிட்டு அரசியலுக்கு வாருங்கள் சசிகலா அவர்களே. நீர் அடித்து நீர் விலகாது என்கிறார் சசிகலா. சசிகலா அவர்களே, எல்லோரும் ஒன்று சேர்ந்து நீர் அடித்து ஏன் இறந்தார் அம்மா என்பதை தமிழகத்திற்கு விளக்குவீர்களா? அம்மா படுகொலை உண்மைகளை கூற வேண்டும் சசிகலா அவர்கள். தமிழகத்திற்கு பதில் சொல்லட்டும். கொலைகார படுபாவி சசிகலாவை ஆதரிக்கும் திருமாவளவன் அவர்கள். தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களை முடித்த கொலைகார படுபாவி சசிகலாவை ஆதரிக்கும் திருமாவளவன் அவர்கள் தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கிறார். பச்சை புடவை கட்டி எம்ஜிஆருடன் போஸ் கொடுத்தால் புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதாவாக சசிகலா ஆகிவிட முடியாது. அம்மா ஜெயலலிதா படுகொலையை ஏன் செய்தீர்கள்? எதற்காக செய்தீர்கள்? லேடியை முடிக்க மோடிக்கு ஏன் உடந்தையாக இருந்தீர்கள்? ஏன் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களை தீர்த்து கட்டுனீங்க? இதையெல்லாம் சொல்லிவிட்டு வந்து நில்லுங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பக்கத்தில். இல்லை என்றால் தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களை படுகொலை செய்த குற்றத்திற்காக தமிழகமும் தமிழக மக்களும் சசிகலாவை ஓட 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 விடுவார்கள். திருமாவளவன் கூறுகிறார், சசிகலா அரசியலுக்கு வருவதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்று. திருமாவளவன் அவ்வாறு கூறிவிட்டால் அதற்காக சசிகலா அரசியலுக்கு வந்துவிட முடியாது. தமிழகத்தில் அம்மா ஜெயலலிதா அவர்களின் படுகொலை ஏன் நடந்தது என்பதை சசிகலா அவர்கள் சொல்லியாக வேண்டும். அம்மா ஜெயலலிதா அவர்களை தமிழக முதல்வர் லேடியை கொலை செய்த சசிகலாவை ஆதரித்து திருமாவளவன் பேசுவார் என்றால், அதே சமயம் திருமாவளவன் அவர்கள் தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் மீது நடந்த ஓப்பன் படுகொலை தாக்குதலை பற்றியும் பேச முன்வர வேண்டும். பேச வேண்டும் திருமாவளவன் அவர்கள். அம்மா ஜெயலலிதா படுகொலையை ஏன் சசிகலா செய்தார்? ஏன் லேடியை கொலை செய்ய மோடிஜி பிளானுக்கு உடந்தையாக சதி திட்டம் தீட்டி நயவஞ்சகம் செய்து
லேடி தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களை படுகொலை செய்து தமிழகத்தை கடந்த 5 வருடங்களாக மோடிஜியின் பண முதலைகள் குரூப் கொள்ளை லாபம் அடிக்க ஏன் விட்டார்? 5 கண்டெய்னர் பணம் எங்கே போனது? 5 கண்டெய்னர்கள் பணத்தை கொள்ளையடிக்க அதிமுக கட்சியை உடைக்க, அதிமுக கட்சியை டம்மி கட்சியாக்க ஏன் உடந்தையாக இருந்தார் சசிகலா? உயிர் பாதுகாப்புக்காக 4 வருடங்கள் ஏன் தமிழகத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டு தற்போது தமிழகத்தை வஞ்சிக்கும் சுயநலத்திற்கு, வஞ்சகத்திற்கு, துரோகத்திற்கு அம்மா ஜெயலலிதா அவர்கள் சமாதியில் நின்று தமிழகத்தை வஞ்சிக்க ஏன் புறப்பட்டு செல்கிறார்? இவையெல்லாம் எதற்காக நடக்கிறது என்று சசிகலாவிடம் கேட்டு சொல்லும் பொறுப்பு திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கிறது. அம்மாவை படுகொலை செய்த சசிகலாவை ஆதரித்து தமிழக அரசியலுக்கு துரோகம் செய்கிறார் அம்மாவின் மரணம் அரசியல் படுகொலைதான். மோடிஜி குரூப் செய்ததுதான். அப்போலோ மருத்துவமனை உடந்தையாக இருந்தது. அக்டோபர் 2ஆம் தேதிக்கு மேல் அம்மா உயிருடன் இல்லை. சந்தேகத்திற்குரிய மரணங்களை ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்யாதது ஏன் என்று மற்றொரு காணொளியில் திருமாவளவன் அவர்கள் செக்ஷன் 174 சிஆர்பிசி பற்றி விரிவாக பேசுகிறார், விளக்குகிறார், அரசாங்கத்தை சாடுகிறார். அப்படி இருக்கும்போது தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் படுகொலையை பற்றி மட்டும் ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்? சசிகலா அரசியல் வருகை சதியை ஆதரித்து தமிழகத்திற்கும், தமிழக அரசியலுக்கும், தமிழக மக்களுக்கும் துரோகம் இழைக்கும் திருமாவளவன் அவர்கள் சசிகலாவை கேட்டு தமிழக மக்களுக்கு பதில் சொல்லட்டும். தமிழக மக்களுக்காக தலித் பிரவீனா, ஆல் இண்டியா தலித் சமாஜ்.